Hey guys, good morning to one and all present here. And it's me Indralakshmi, and you're watching me on Learn with Indralakshmi YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் அண்ட் அக்விசிஷனோட கண்டினியூவேஷன் தான். Here I have just brought up some notes through which I would be explaining the two concepts. Already we have learnt what is learning and characteristics of learning and acquisition. We have discussed about acquisition, right? So learning and acquisition na enna namakku theriyum. Just a recap of what is concept of learning. Learning is a process of acquiring new skills or knowledges and improving the existing skills. An individual undergoes a change in his or her knowledge and behavior on account of learning. Everyone is different from one another in acquiring skills, means everyone has different rate or speed of learning. Certain factors such as environment, learner's ability and motivation, teachers' capabilities and ways of imparting knowledge all impact a person's learning experience. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, லேர்னிங் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நியூ ஸ்கில்ஸ், புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க, புது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஏற்கனவே ஒரு மனுஷன் அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ அது மூலிமா ஏதோ ஒரு விதத்தில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடு எதனால் மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேர்னர்ஸ் என்வாயன்மெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேர்னர்ஸ் எபிலிட்டி ஆர் மோட்டிவேஷன் இருக்கா அவனுக்கு இல்லையா, செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கானா, டீச்சரோட கேப்பபிலிட்டிஸ், ஹவு தே ஆர் இம்பார்ட்டிங் நாலேஜ் அமாங் தேர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஓவரால் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ பர்சன் or a student depends on these all factors. இப்போது முக்கியமான definitions of learning by various educationists என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one is according to Richard E. Mayer, learning is the relatively permanent change in a person's knowledge or behavior due to experience. Learning அப்படிங்கிறது என்னென்னா, it's the permanent change in a person's knowledge or behavior due to experience. The key word here is experience. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு பர்சனோட பிஹேவியரல் சேஞ்சஸ் பர்மனண்ட்டாக மாறுது. ஸோ திஸ் we term as learning. According to this definition, we can focus on three things. இந்த டெஃபினிஷனில் 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். The first is duration of change பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக இருக்கும், ஷார்ட் டேர்மாக இருக்காது. பாயிண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே அந்த கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாலேஜ் இன் மெமரி தான், இல்லை எய்தர் கண்டென்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாலேஜாக இருக்கும், ஆர் எல்ஸ் இட் வுட் பி காசிங் பிஹேவியர் சேஞ்ச் ஆஃப் த லேர்னர், ரைட்? on either content and structure of knowledge or it would be behavior of the learner. Third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, the cause of the change is the learner's experience in the environment rather than fatigue, motivation or physical condition. லேர்னர் ஓட எக்ஸ்பீரியன்ஸில் மாற்றங்கள் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வுட் பி மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த environment in which the learner is being present. According to Susan Ambrose, learning is a process that leads to change which occurs as a result of experience and increase the potential of improved performance and future learning. ஸோ சூசன் அம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ், அதனால் ஒரு மாற்றம் வருது. எதனால் அந்த மாற்றம் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மாற்றம் வருது. அதனால் ஏற்கனவே இருக்கிற லேர்னர்ஸ்குள்ளே இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை அண்ட் பொட்டென்ஷியலை இம்ப்ரூவைஸ் பண்ணி விட்றது, ஸோ தட் தே வுட் பி ஏபிள் டு லேர்ன் பெட்டர் இன் தேர் ஃப்யூச்சர். உங்களோட ஃப்யூச்சர் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த லேர்னிங் ப்ராசஸ். So we can say that learning is a process of gaining knowledge and expertise.
ஸோ லேர்னிங் இஸ் சம்திங் through which a person or a student or a learner, anybody, gains knowledge and he or she would get expert in that field. அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.1.1 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வர பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மோட்டர் லேர்னிங். பை த வேர்ட் மோட்டர் லேர்னிங் அந்த டேர்ம்லேருந்தே நம்ம என்ன சொல்லலான்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா வி பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? இங்கே பர்டிகுலர்லி தோஸ் ஆக்டிவிட்டீஸ் ஐ வுட் ரெஃபர் டு as மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், ரன்னிங், டிரைவிங், கிளைம்பிங். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே மஸ்குலர் கோஆர்டினேஷன், நம்ம மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஹேண்ட், லெக்ஸ் மசில்ஸோட கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆல் தீஸ் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் குட் பி பெர்ஃபார்ம்டு. எல்லா விதமான மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், கிளைம்பிங், ஸ்விம்மிங், டிரைவிங், இது எல்லாமே எப்போ பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ நம்மளோட லெக்ஸ், ஆர்ம்ஸ் இதெல்லாமே ப்ராப்பர்லி கோஆர்டினேட்டடாக மூவ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். தட் இஸ் லேர்ன்ட் த்ரூ மோட்டர் லேர்னிங் process. The second type is verbal learning. This type of learning involves the language we speak, communication methods we adopt. Example, signs, pictures, symbols, words, sounds, etc. are the tools used in such activities. ஸோ இங்கே வேர்பல் லேர்னிங் இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன டைப் ஆஃப் லேர்னிங்கை மெயினாக குறிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறோம். ஸோ ஐ எம் டாக்கிங் கரண்ட்லி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ரைட்? ஸோ த கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் விச் வி அடாப்ட் வைல் ஸ்பீக்கிங் ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஒன் அனதர், லைக் இட் குட் பி சைன் லாங்குவேஜாக இருக்கலாம், பிக்சர்ஸ் காமிச்சு சொல்லி கொடுக்கலாம், ஒரு சிம்பிள்ஸ் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆல் தீஸ் ஆர் த டூல்ஸ் which we use in verbal learning while doing activities, right? Next பார்த்தீங்கன்னா conceptual learning. In this form of learning we require higher order mental processes. It's a notable point. Higher order mental processes, ரைட்? ஹையர் ஆர்டர் மென்டல் ப்ராசஸஸ்னால் என்ன? ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மெமரி, அட்டென்ஷன், ஆல் தீஸ் ஆர் ஹையர் ஆர்டர் மென்டல் ப்ராசஸஸ் ஆர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஸோ ஃபார் ஆல் தி டைப் ஆஃப் ஹார்ட்ஸ் which we perform, right? Just a sec. We do all the higher order thinking skills like problem solving, reasoning, thinking, right? All these things, intelligence, இது எல்லாமே கான்செப்சுவல் லேர்னிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, வி ரிக்வயர், நமக்கு தேவை இருக்குது இது இந்த ப்ராசஸஸோட. ஸோ வித் த யூஸ் ஆஃப் தீஸ் அ சைல்ட் லேர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஒரு குழந்தை எப்படி மேக்ஸ் கற்றுக்கிறா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி மேக்ஸ் இன்வால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட்ஸ் இருக்கும், இல்லையா? அப்போது ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அவளுக்கு வளர்ந்துடும். லாஜிக்கலாக ரீசன் அவுட் பண்ண தெரிஞ்சிடும். எப்படி இந்த பர்டிகுலர் ஸ்டெப் அவ போட்டா, எதுக்காக போட்டா, எப்படி போட்டா, ஏன் போட்டா, எதுக்காக போட்டா, ஆல் தீஸ் திங்ஸ் ஷீ ஆர் ஹீ வுட் பி ஏபிள் டு ரீசன் அவுட். ஸோ ரீசனிங் ஸ்கில்ஸ், thinking skills and intelligence is absolutely being developed among the students. So this is the third main type of learning. Ipo we have learned what is learning, right? Next types of learning பார்த்துட்டோம். Next we are going to see about factors affecting learning. அதில் பார்த்தீங்கன்னா certain factors affect learning of individuals. These factors can be divided into 3 categories which are as follows. There are mainly 3 factors which affect the learning process. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னர், ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் கவர் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா
Learner's motivation, right? Learner's motivation decides the speed and intensity of the learning. If the learner is motivated to learn, he or she learns it more effectively and permanently. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா லேர்னர் வந்து மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா மோட்டிவேட்டடாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிற லேர்னர்ஸ் வந்து ஸ்பீடாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்க இப்போது ஒரு லேர்னர் வந்து மோட்டிவேட்டடாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது he or she would definitely learn it more effectively and permanently. அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அதை பெர்மனெண்ட்டாக அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. The second point would be a learner's mental caliber or ability is an important factor in learning. An intelligent learner may learn more effectively. And third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, if a learner is interested in a particular subject, he or she will be more inclined towards learning it. So first point என்ன பார்த்தோம்? Motivation. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி ஆர் மென்டல் கேலிபர் ஆஃப் அ லேர்னர். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டி, மென்டல் எபிலிட்டி, இவ்வளோ தான் என்னால் படிக்க முடியும்னா அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே அவங்க மூளைக்கு வந்து எவ்வளோ தான் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவங்க மண்டையில் ஏறாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேர்னர் ஹேவ் தேர் ஓன் இன்டெலிஜென்ட் லெவல். பேஸ்ட் ஆன் த இன்டெலிஜென்ட் லெவல், it depends and varies from person to person that how intelligent they are, how their mental capability of learning is. Third point is if a learner is interested, right? இப்போது மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா some students would be interested in learning mathematics, so they would keenly observe their teacher during mathematics class. Similarly, some students may feel very excited while learning English itself. ஸோ இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப கீன் அப்சர்வர்ஸாக இருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்ட் ஹவு தே ஆர் மோர் இன்க்ளைன்ட், எப்படி அவங்களவே வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஹவு தே ஆர் மோர் இன்க்ளைன்ட், how they are more interested or connected to any particular subject matters the most. So first factor is motivation. The second one is the mental ability or capacity of a learner. The third factor is the interest of the learner, right? So next பார்த்தீங்கன்னா factors related to teacher. If a teacher is competent enough to teach a subject, the learner will get motivated to learn. So role of teacher's efficiency is of prime importance. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு டீச்சர்னால் கரெக்டாக டைமுக்குள்ளே சொல்லி கொடுக்க முடியுது ஒரு டாப்பிக்கை எஃபிஷியண்ட்டாக, அப்போது கண்டிப்பாக லேர்னர் வந்து ஈஸிலி கிளாஸில் கவனிக்கும்போது they would get easily attentive and motivated towards the lesson which the teacher is teaching, right? So first point, it relates to teacher's competency level. Second point is if teacher has good pronunciation and communicates effectively, learning becomes more lasting and effective. Second point, yes, as an English teacher, all the teachers should be able to communicate effectively. ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இருந்து வாட் எவர் தே சே, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தென் ஒன்லி த லேர்னிங் வுட் பி எஃபெக்டிவ் இன் த கிளாஸ். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் பாதியாவது புரிஞ்சுப்பாங்க. த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிளாஸ் ரூம் ஆல்சோ எஃபெக்ட்ஸ் லேர்னிங், ரைட்? தேர்ட் பாயிண்ட் வந்து கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்டை குறிக்குது. கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ப்ராப்பராக நீட் அண்ட் டைடியாக இருக்கணும், ரைட்? அது இல்லாமல் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும், இல்லையா? இஃப் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் வெரி க்ரௌடட் ஆர் வித்தவுட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், லேர்னர்ஸ் வில் கெட் டிஸ்டர்ப் அண்ட் திஸ் அஃபெக்ட்ஸ் லேர்னிங். ஆமாம், இப்போது ஒரு கிளாஸில் 50 பேர் 60 பேர் அப்படி உட்காந்துருந்தாங்கன்னா இட் வுட் பி டெஃபினெட்லி டேர்ம்ட் அஸ் எ க்ரௌடட் கிளாஸ் ரூம்.
அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா லேர்னர்ஸ் கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தர் கூட மிங்கிள் ஆக முடியாது. பிகாஸ் தே ஆர் மோர் இன் நம்பர். டீச்சர்ஸ் கேன் நாட் இண்டிவிஜுவலி take care of each and every student because the students are large in number. நான் 50 பேர்லாம் இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, பர்சனலைஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் அஃபெக்ட் த லேர்னர்ஸ் லேர்னிங் ப்ராசஸ். Non-availability of subject material like textbooks or resource books can also impair the learning process. Even sometimes the students are not availed with textbooks, ப்ராப்பரான டெக்ஸ்ட் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் இல்லாதனால எந்த மெட்டீரியல் படிக்கணுன்னே தெரியாமல் அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ கீழே ஆர்டிஏ ஆக்ட் இருக்குது. பிஃபோர் மூவிங் ஆன் டு த ஆர்டிஏ ஆக்ட், ஐ வுட் லைக் டு கவர் the third factors, that is factors related to environment, after which we would be moving to RT Act. So the third factors is related to the environment. So what are the factors we have discussed till now? First one would be related to learner, right? Next it is teacher. The third, it would be environment. Here I mean classroom environment, because most of the teaching occurs in the classroom environment only. Okay, here environment stands for classroom environment. It could be classroom itself, it could be any sort of playground, it could be anything. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். ப்ளீஸ் ரிமெம்பர் தட் இன் மைண்ட். இப்போ நம்ம வந்து லேர்னர் பார்த்துட்டோம், 2வது டீச்சர் பார்த்தாச்சு, இப்போ கடைசியாக என்வாயன்மெண்ட் பார்க்க போகிறோம். Factors related to environment. For learning, a conducive environment is very essential. Children are more likely to learn effectively in an appropriate environment. How the environment should be? It should be conducive in nature. Conducive na என்னப்பா? Conducive அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும். என்னென்ன நான் சொன்னேன் ஏற்கனவே, ஸ்பேசஸ் ப்ராப்பராக இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், அட்ராக்டிவாக இருக்கணும் என்வாயன்மெண்ட், லேர்னர் சென்ட்ரிக்காக இருக்கணும் என்வாயன்மெண்ட். All these could be considered as conducive, right? அப்போ தான் சில்ட்ரன் வந்து ஈஸிலி எஃபெக்டிவ் மேனரில் லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் natural surroundings such as climatic and atmospheric conditions affect learning. High temperature and humidity decrease mental efficiency. கிளாஸ்ரூம் என்வாயன்மெண்ட் தாண்டி நேச்சுரலாக அந்த சரௌண்டிங்ஸோட கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், I'm sorry, I have zoomed it. Climatic factors. Climatic factors அப்படின்னு வரும்போது அந்த கிளாஸ்ரூம் என்வாயன்மெண்ட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்கா, ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் அது பிரச்சனை தான். ஹியூமிடாக இருக்கா, அதாவது ரொம்ப கோல்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும்போதும் it decreases the mental efficiency of students. They could not be able to maintain their attention in their learning, right? ரொம்ப குளிர்னாலும் குளிர்தே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிளாஸில் கவனிக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டினாலும் ஹீட்டில் அப்போவும் என்னடா இப்படி வேக்குது, மேம் வேறு கிளாஸ் எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் போகுமே தவிர the students will never be able to concentrate in their classroom teaching. So the teaching learning process would definitely become ineffective in that cases, right? So இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், லேர்னிங் என்னன்னு பார்த்தோம் டீட்டெயில்டாக. லேர்னிங் பார்த்தோம்,
டைப்ஸ் பார்த்தோம் அண்ட் லாஸ்ட்லி ஃபேக்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ ஐ ஹோப் all of you understood what I have taught right now. So thank you all of you, and please do subscribe to our channel Learn with Indra Lakshmi so that you would be able to be in touch with the updates. Please do like, share and subscribe and share it to your friends so that it would be helpful to them as well. So thank you one and all. Thank you. Bye bye.